ஸ்கூல் டேஸில் லவ் பண்ணவங்க கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணாமல் போனால் மேபி அதை திருப்பி போய் சொன்னால் எப்படி இருக்கும், அவங்கள தேடி போய் சொன்னோம் அப்படின்றது தான். அதே 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க அவங்க லவ்வை தேடி போகிறாங்க, அவ்வளோதான். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச பாட்டுனா அவள் ஒரு சாங் தான். அதான் ரெட்ரோ சாங். டெபியூ நல்லா பண்ணியிருக்காரு, ஓகே தான். அதோ ஆனால் நிறைய இடங்களில் பிரதீப் பார்த்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மேபி அவர் ஹீரோ கம் டேரக்டர்ன்றனாலே என்னன்னு தெரியல. பட் ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல டெபியூ நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஹீரோயின்ற அளவுக்கு போர்ஷன் இல்லை, ஒரு கேரக்டராக நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு பார்க்க. அவங்களதுலாம் நல்லா இருக்கு. மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே லவ் சம்மந்தமாக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ஓகே. ஃபேமிலியோட லவ்வர் கூடயும் வந்து பார்க்கலாம், எதுவும் பிரச்சனை இல்லை. ஒர்த்து. நல்லா இருக்கு, என்ஜாயாக இருக்கு. ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் 10th 12th ஃப்ளாஷ்பேக்ஸ் தான். ஸோ நம்மளோட லவர்ஸ், எக்ஸ் லவர்ஸ், ஸோ இதெல்லாம் ஒரு ரீமெமரி தான். ஸோ 2.5 hours நல்லா எடுத்திருக்காங்க. மதன் நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ டைரக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, கனெக்ட் ஆகுது, சூப்பராக இருக்குது. அடுத்த ஹிட்டு தான், அடுத்த சூப்பர் ஹிட்டு தான் இதுவும். ஸோ அதனால் பாருங்கள், நெக்ஸ்ட் 10 days கண்டிப்பாக க்ரௌடு சூப்பராக இருக்குது. எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. இவான் கலக்கியிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழையபடி எப்பவுமே சாம்ரோல் ஸோ கலக்கியிருக்காங்க. படம் லவ் டுடே மாதிரி சூப்பராக இருக்குது ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. லவ் ஸ்டோரி தான் ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ. படமாக இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. செம்ம படம். எல்லா தேட்டரில் வந்து பாருங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. லவ் தான், கிராஸ் லவ், கிராஸ் ப்ரொமோஷன், கொலாபரேஷன், லவ் ரெண்டுமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாரும் வந்து அவங்க எக்ஸ் லவ் எல்லாமே மாற்றி சூப்பராக பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ஹீரோ விட ஹீரோயின் தான். மோனிஷா, அனிஷா தாறுமாறு செம்மையா இருக்கு. எல்லா கேரக்டரைசேஷனும் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு சூப்பரான படம். படத்தில் ஒரு கேமியோ ஒன்று இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அவனுக்கு ஹீரோ மெட்டீரியல் கிடச்சிருச்சு. நீ அடுத்து இதிலே போயிடாம டைரக்ஷன் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹீரோயின் சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்க. அவங்க தான் படமே எனக்கு தெரிஞ்சு. அவங்களுக்காண்டி ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். படத்தில் ட்விஸ்ட் இருக்குது, கிளைமேக்ஸில் இருக்குது, கேமியோ இருக்குது. அது கண்டிப்பாக எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வரலாம். சாங்கு ஓகே, எல்லா சாங்ஸ் நல்லா இருக்குது. யுவன் சூப்பராக பாடியிருக்காரு. படத்தில் ஹீரோ வந்து யுவன் ஃபேனு. வித் லவ் இந்த படத்தை லவ் பண்ணாதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வேற லெவல் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி எப்படி யோசிச்சாருன்னே தெரியல டேரக்டர். வேற லெவல் படம். எப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே பயங்கரமாக இருக்குது. நம்ம லவ் ஸ்டோரி நிறைய பார்த்துருப்போம் ஸ்கூல் லைஃப்பில் இருக்க மாதிரி. ஆனால் இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி பார்த்ததே இல்லை. எக்ஸலண்ட். எல்லாரோட கேரக்டருமே பயங்கரமாக இருந்துச்சு. செம்ம வைப்பு. எப்படின்னா யாருமே வந்து தனியாக பக்கத்தில் இருக்கவங்க கூட பேசிக்க கூட இல்லை. அந்தளவுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பயங்கரமான ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்டோரியும் அவுட்ஸ்டாண்டிங். எல்லாருமே ஹீரோ ஹீரோயின் 2 ஹீரோயின் எல்லாருமே பயங்கரமாக பிச்சு உதறிட்டாங்க. செம்ம படம், வேற லெவல். ரொம்ப நாள் பொறுத்து இந்த மாதிரி எப்படி சொல்கிறதுனா 100% சாட்டிஸ்ஃபைடாக வெளியே வருவோம்ல. இதில் எந்த ஃபைட்டுமே கிடையாது, பயங்கரமான மாசீனும் கிடையாது. பட் ஆனால் படம் வந்து அந்த படம் பேச வைக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பேச வச்சிருச்சு. கண்டிப்பாக இந்த வருஷம் வந்ததில் இந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம அவங்களோட கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே அப்படியே அவங்களோட கேரக்டரை வந்து செம்மையாக ப்ளே பண்ணியிருக்காங்க. யாருதுமே வந்து மொக்கையாக இருந்தது அப்படின்னு சொல்லவே முடியாது. இந்த படம் பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக 100 பேர் வெளியே வந்தாங்கன்னா 100 பேருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. செம்ம பயங்கரமான ஒர்க்கு, செம்ம சூப்பர் நல்லா இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கரமாக எப்படின்னா ஒரு அதான் செதுக்கி எடுத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பயங்கரமாக செதுக்கி இருக்காரு டேரக்டரு. வேற லெவல். இவர் வந்து இன்னும் பெரிய பயங்கரமான ரீச்சுக்கு வருவார்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வந்து ஸ்கூலில் லவ் ஸ்டோரிலாம் நிறைய பார்த்துருக்கோம். அது வந்து அதுலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்மளுக்கு எந்த தாட்டுமே வரல உள்ள படம் பார்க்கும்போது. ஒரு டிஸ்ட்ராக்ஷன்லாம் இருக்கும்ல, திடீர்னு வேறு எதுனா நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி எந்த ஒரு யோசனையுமே இல்லை. படம் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணோம். பயங்கரம். கண்டிப்பாக பெரிய பிளாக் பஸ்டர்.
எல்லாருமே பார்க்கலாம். படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. லவ்வர்ஸ் டேக்கு வித் லவ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மெமரேபிள் லவ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு கான்செப்ட் வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க. ஆக்டிங் சீரியஸாகவே டேரக்டர் சொல்ல வேண்டாம், ஆல்ரெடி டூரிஸ்ட் ஃபேமிலியே நடிச்சிருப்பாரு. ஸோ இதுலேயுமே ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. ஒரு 90s கேர்ள் அது ஒரு 2Kவாக மாறி அதோட லைஃப்பில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே அனிஷ்கா கடைசி வரைக்கும் மேரேஜ் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் மூமெண்ட்டில் செம்ம ஃபீல். சீரியஸ்லி அந்த கிளைமேக்ஸ் தான் ரொம்ப ஹைலைட் இந்த படத்தில். பயங்கர சிரிப்பு வந்தது, செமையாக இருந்தது. நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் அவுட் மூவினே சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோயினிலாம் ஓவர் டேக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு எப்படின்னா, டேரக்டர் ஆல்ரெடி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம், இருந்தாலுமே நம்ம ரொம்ப கேப்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினியை தான். அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இந்த ஸ்கூல் லைஃப்லலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் காமிச்சிருந்தாங்க. ஸ்கூல் டோட்டலாக அப்படியே ஸ்கூலுக்குள்ளே நம்ம போய் உட்காந்துட்டு அந்த ஃபீல்லாம் இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் கொடுத்துருந்தது. படம் ரொம்ப நல்லாவே இருக்குது. சாங் யுவன் ஒரு சாங்லாம் வரும், அதெல்லாம் வாய்ஸில் கேட்கும்போது வேறு லெவலில் இருந்தது. உண்மையிலே சூப்பராக இருந்தது. அந்த எமோஷ்னல் ஒரு பாண்டிங்கான ஒரு வித்தியாசமான அந்த மலையில் ஒரு சாங் ஒன்று வரும், அதெல்லாம் சூப்பராக இருந்தது. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். நல்ல ஒரு ஃபீல் அவுட்டான மூவி. ஓவராக லவ்னு சொல்லிட்டு ஓவர் ஆக்டிடியூட்லாம் காட்டாமல் ரொம்ப காமாக அந்த 96 லவ் அந்த படத்தை லைக் பண்ணியிருப்பாங்களே, அந்த படத்தை கண்டிப்பாக அந்த அவங்களுக்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். தரமான படம். நானும் சும்மா நார்மலாக இருக்கணும்னு நினச்ச படம்னா ஸ்க்ரீன் பிளேலேருந்து போனால் சார் அவர் டேரக்டர் அசத்திட்டார் இருக்கும். செம்ம படம், எல்லாரும் என்ஜாய் பண்ணி பாருங்கள். வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு கப்புள்ஸுக்கும் சரி சிங்கிள்ஸுக்கும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி இந்த படத்தை போய் பாருங்கள். சூப்பர் படம், சூப்பராக பண்ணிருக்காரு ஒரு. நான் நார்மலாக தான் ப்ரோ நினச்ச படம், இந்த அளவு எக்ஸ்ட்ரா நினைக்கல. எல்லாருமே பிடிக்கிறது படம், சிங்கிள்ஸாக இருக்கட்டும் கப்புள்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே பிடிக்கும். எல்லாரும் என்ஜாய் பண்ணி பாருங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ண முடியும். கண்டிப்பாக நம்ம ஸ்கூல் லெவலில் ஒரு வாட்ச் கண்டிப்பாக இருந்திருக்கோம்ல, அதில் ஷூராக யார் வேணால் பார்க்கலாம். மியூசிக்லாம் தரோம் ப்ரோ, யுவன் சும்மா இல்லை, செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, எல்லாமே செம்மையாக நடிச்சிருக்காங்க. ப்ளஸ் படம் ஓவராலாக பார்த்தாலே செம்ம படம், எல்லாம் என்ஜாய் பண்ணி பாருங்கள்.